புகழ் வாழ்க வாழ்க வாழ்க. கன்னித்தமிழ் வாழ்க வாழ்க வாழ்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாணவர் கம்பர் விழாவினுடைய 16ஆம் ஆண்டு விழா. இதற்கு பெருமகிழ்வோடு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் அனைவரையும் மாணவர் கம்பர் கழகம் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். ஒரு பலத்த கரவொலி எழுப்பி நம்மை நாமே பாராட்டிக் கொள்ளலாம். தொடர்ந்து இசை அரங்கம் தொடங்க இருக்கிறது. நமக்காக ரஞ்சினி பிரகாஷ் அவர்கள், நம்முடைய புரவலர் ஐயா திரு என்ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்களுடைய தவப்புதல்வி, நம்மோடு தொடர்ந்து தன்னுடைய இசையையும் நாட்டியத்தையும் கம்பனில் ஆழ்ந்து கற்று தேர்ந்து வருகிறார். அவர் மென்மேலும் பல மேடைகளில் கம்பன் இசையை பரப்ப வேண்டும், கம்பன் நாட்டியத்தை பரப்ப வேண்டும் என்ற வேண்டுகோளோடு கம்பனின் ஆசியும் ராமரின் ஆசியும் அவருக்கு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, அவரோடு இசையால் இணைந்த குடும்பம் என்பது போல் அவருடைய திருத்தாயாரும் அவரோடு இணைந்து இந்த நிகழ்வில் பங்கேற்பது என்பது எங்களுக்கு மிகவும் நெகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. மேடை திருமதி ரஞ்சனி பிரகாஷ் அவர்கள் வசம். நன்றி. வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. 16வது வருடம் மாணவர் கம்பர் கழகம் நடத்தும் இந்த விழாவிற்கு இசையரங்கம் எனக்கு இது ஒரு கனவுன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே இந்த விழாவுக்கு வர்றது வந்து அந்த ஒரு பாட்டையும் ரசித்து கேட்டுருப்போம். ஸோ அப்புறம் ஃபுல்லாக சுந்தரகாண்டம் அதில் வந்து நிறைய பாடல்கள் எடுத்து பாடணுன்னு ஒரு ஆசை. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு காண்டத்துலேயும் ரெண்டு பாட்டும், சுந்தரகாண்டத்தில் ஒவ்வொரு படலத்துலேயும் ஒரு பாட்டும் பாட இருக்கோம். என்னுடைய சங்கீத குருவான கலைமாமணி கலாஸ்ரீ டாக்டர் எம் நர்மதா குருஜி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பச்சித்திரம் என்ற ஒரு நடன வடிவமைத்து எனக்கு நடனம் சொல்லிக் கொடுத்த திருமதி சாய் கிருபா பிரசன்னா மற்றும் இந்த பாடல்களை எங்களுக்கு தொகுத்து கொடுத்த திரு ரகுராமன் ஐயா மற்றும் இசை வடிவமைத்த திரு டிஎன் சேஷகோபாலன் அவர்கள், திருமதி சித்ராம்பரி அக்கா அவர்கள் மற்றும் அரிமளம் பத்மநாபன் ஐயா, இவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். முதலாவதாக கடவுள் வாழ்த்து. இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கும் தொழில் அனைத்தையும் செய்யும் ராமபிரானுக்கு நாங்கள் சரணடைகின்றோம். ஆரபி ராகத்தில். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே அன்னவர்க்கே சரணாங்களே. முதல் காண்டமான பாலகாண்டத்தில் ராமர், லக்ஷ்மணர், பரத, சத்ருக்னர் இவர்கள் அனைவரும் வேதம் கற்பது, வளர்வது குமாரர்களுடைய பருவங்கள். சண்முகப்பிரியா ராகத்தில். அமிர்துகு குதலையோடு அணிநடை பயில திமிரவர் அரவர் தினகரன் எனவும் தமரமதுடல் வள்ளர் சதுர்மறையன
வளர்நாள். அதன் பின் விஸ்வாமித்திரருடன் ராமர் காட்டுக்கு சென்று தாடகையை வதைக்கிறார். அகல்யா சாப விமோச்சனம் நடக்கிறது. அதன் பின் ஜனகரின் மண்டபத்திற்கு சென்று அரண்மனைக்கு சென்று அங்கு இருக்கும் சிவதனுசை நாணேற்றுகிறார். அதன் பின் சீதைக்கும் ராமருக்கும் திருமணம் நடக்கிறது. அவர்களின் திருமண கோலத்தை வசிட்டர் கண்டு இவர்கள் இருவரும் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியுமே என்று உணர்கிறார். அந்த பாடலை கல்யாணி ராகத்தில் பார்க்கலாம். எங்கள் செய்தவத்தினில் ராமனென வந்தார். சங்கினொடு சக்கரம் சங்கினொடு சக்கரம் உடை தனி முதல் அங்கண்ணரசு ஆதலின் அவ்வல்லி மலர் புல்லும் மங்கைவளாம் என வசிட்டல் மகிழ்வுற்றார். இதற்கு அடுத்தது அயோத்தியா காண்டத்தில் மந்திரையின் சூழ்ச்சியினால் கைகேயி கேட்கும் இருவரங்கள். ராமர் 14 ஆண்டுகள் கானகம் செல்லவும் பரதன் நாடாள வேண்டும் என்று கேட்கிறாள். ரசிகப்பிரியா ராகத்தில். ஏயவரங்கள் இரண்டின் ஒன்றினால் என் சேயரசாழ்வது சீதை கேழ்வன் ஒன்றால் போய் வனமாழ்வது என புகழ்ந்து நின்றாள். தேயவையாவையினும் சிறந்த ராமனிடம் கைகேயி கூறும்போது தந்தை சொன்னாலும் தாய் சொன்னாலும் இருவற்றையும் ஒன்றாக ஏற்கிறேன் என்று உடனே கானகம் செல்ல தொடங்குகிறார். மரபுரி தரித்து அவர் செல்லும் காட்சியை கம்பன் மிக அழகாக வர்ணிக்கிறார். அந்த சூரியனின் ஒளியே மறையும் அளவிற்கு கம்பனின் தோற்றம் ஒளி இருந்ததாம். ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியாதழகுடையான். அடுக்கடுக்கான வர்ணனைகளோடு ராமனை வர்ணிக்கிறார். அவர் நடந்து வருவது ராமர் ஆண் யானை போலவும் சீதை வருவது பெண் யானை போலவும் இருந்ததாக கூறுகிறார். அமிர்தவர்ஷினி ராகத்தில். வெய்யோ நொழி தன்மேனியில் விரி ஜோதியின் மறைய வெய்யோ நொழி தன்மேனியில் விரி ஜோதியின் மறைய பொய்யோவெனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் பொய்யோவெனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகத
மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோரழியாதழகுடையான் ஐயோ இவன் வடிவென்பதோரழியாதழகுடையான் மாகந்தமும் மகரந்தமும் அழகம் தரும் மதியின் பாகம் தரும் நுதலாளொடு பவளம் தருமிதழான் மேகம் தனி வருகின்றது மேகம் தனி வருகின்றது மின்னோடென மிளிர்பூண் நாகம் தனி வருகின்றது பிடியோடென நடவாவையோன் ஒளி தல்மேனியில் விரிஜோதியின் மறைய விரிஜோதியின் மறைய விரிஜோதியின் மறைய அடுத்ததாக ஆரண்ய காண்டத்தில் நளினகாந்தி ராகத்தில் ராமரும் சீதையும் பஞ்சவடியில் வசிப்பது. லக்ஷ்மணர் கட்டிய குடிலில் அவர்கள் வசிக்கிறார்கள். அனையது ஓர் தன்மையாக அருவி நீராற்றின் பாங்கர் பனி தரு தெய்வ பஞ்சவடியனும் பருவ சோலை தனியிடும் அதனை நன்னி தம்பியால் சமைக்கப்பட்ட இனிய பூஞ்சாலையை தீர்ந்தல் ராமனி அடுத்தது அவர்கள் இருக்கும் இடத்திற்கு பரதன் வந்து ராமரை திருப்பி அயோத்திக்கு கூப்பிடுவதும் அவருடைய பாதுகையை எடுத்து செல்வது. லலிதா ராகத்தில் செம்மையின் திருவடி தலம் தந்தேகன செம்மையின் திருவடி தலம் தந்தேகன எம்மையும் தருவன இரண்டும் நல்கினான் செம்மையின் திருவடி தலம் தந்தேகன எம்மையும் தருவன இரண்டும் நல்கினான் விம்மினல் பரதனும் வேறு செய்வது ஒன்று இன்மையில் நரிதன எண்ணியேங்குவான் விம்மினல் பரதனும் வேறு செய்வது ஒன்று இன்மையில் நரிதன எண்ணியேங்குவான் நந்தியம்பதியிடை நாதன் பாதுகம் செந்தனி கோல் முறையே செலுத்த சிந்தையார் நந்தியம்பதியிடை நாதல் பாதுகம் செந்தனி கோல் முறையே செலுத்த சிந்தையார் இந்தியங்களை அவித்து இருத்தல் மேயினான் இந்தியங்களை அவித்து இருத்தல் மேயினான் அந்தியும் பகலும் நீரராத கண்ணினான் அந்தியும் பகலும் நீரராத கண்ணினான்.
அடுத்தது கிஷ்கிந்தா காண்டம். ராவணன் சீதையை அபகரித்து சென்ற பிறகு ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடி சோலைகள் காடுகளை கடந்து நடந்து செல்கிறார்கள். கானடா ராகத்தில். காலையே கடிது நெடிது ஏகினார் கடல் கவின் சோலையே மலை தழுவு காண நீர் நெறி தொலைய ஆலையே துழனி ஆக நாடல்லார் களிய முது போலவே உரை செய் புனமானை நாடுதல் புரில். இதனை அடுத்து ஹனுமார் ராமரையும் லக்ஷ்மணரையும் காண்கிறார். அவர்கள் சீதையை தேடி வருவதை சுக்ரீவரிடம் கூறுகிறார். ஜாம்பவான் அனுமாரின் சக்திகளை எடுத்து கூற அவர் கடலை கடந்து இலங்கையின் மதில் சுவரை தாவுகிறார். அந்த பாடல் காம்போஜி ராகத்தில். வேரனும் விரும்பி நோக்கே வேரனும் விரும்பி நோக்கி மெய்மையே விளையும் மெய்மையே விளையும் ஆரியன் கமலபாதம் ஆரியன் கமலபாதம் அகத்துறவணங்கே ஆண்டு அப்போரியர் இலங்கை மூதோர் பொன்மதில் தாவி புக்கார் பொன்மதில் தாவி புக்கார் சேரிய பாலின் வேலை சிறுபிறை தெரித்தது அன்னான் தெரித்ததன்னான். இந்த பாடலில் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்றும், எப்படி பாலில் மோர் விட்டால் தெரித்து போகுமோ திரிந்து போகுமோ அதே போல ஹனுமார் இலங்கை கால் எடுத்து வைத்தது இலங்கையின் அழிவு ஆரம்பமாகிறது என்று கூறுகிறார். சீரிய பாலின் வேலை சிறுபிறை தெரித்தது அண்ணான். அடுத்ததாக சுந்தரகாண்டம் துவங்குகிறோம். சுந்தரகாண்டம் பொதுவாக கேட்டாலோ பாடினாலோ நன்மை விளையும் என்று கூறுவார்கள். ஸோ இந்த சுந்தரகாண்டத்தில் ஒரு படலத்திலும் ஒரு பாடலை பார்க்கலாம். முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஒரு பாம்பை மாலையாக எப்படி பொய்யாக நம் நினைத்து கொள்வோமோ அதே போல பஞ்சபூதங்களும் மாறுபட்டு விளங்குகின்றது. அதனால் பிறப்பு உருவாகிறது. அந்த பிறப்பு ராமபிரானை கண்டால் நீங்குகிறது. அப்படிப்பட்ட ராமர் தன் கைவில்லால் ராவணனை அழிக்கிறார். அவரே இந்த நான்மறைக்கும் இறுதியான திருமாலாக விளங்குகிறார் என்று இந்த பாடலில் வருகிறது. நாட்டை ராகத்தில். அலங்கலில் தோன்றும் பொய்மை
விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவர் என்ப கைவில்லேந்தி இலங்கையில் பொருதாரன்றே மறைகளுக்கு இறுதியாவார் மறைகளுக்கு இறுதியாவார். அடுத்தது சுந்தரகாண்டத்தின் முதல் படலமான கடல் தாவு படலம். அனுமான் கடலை தாவி இலங்கையை காணுகிறார். விண்ணுலகத்திலிருந்தே ஒரு கண்ணாடி தெளிவாக தெரிவது போல இலங்கையை காணுகிறார். சங்கராபரணம் ராகத்தில். மண்ணடி உற்று மீதுவானொரு வரம்பில் தன்மை எண்ணடியற்ற குன்றில் எண்ணடியற்ற குன்றில் நிலைத்து நின்ற ஏத நோக்கி விண்ணிடை உலகம் விண்ணிடை உலகம் என்னும் மெல்லியல் மேனி நோக்க கண்ணடி வைத்தது அன்ன இலங்கையை கண்ணில் கண்டான். இலங்கையை கண்ணில் கண்டான். கண்ணில் அடுத்தது ஆஞ்சநேயர் ஒவ்வொரு இடமாக சென்று தேடுகிறார். ஒரு எல்லை கீழே போட்டால் கூட அவ்வளவு இடம் கூட கிடைக்காத அளவு எல்லா இடத்திலும் தேடிவிட்டார். அதன் பின் விரக்தியும் அடைந்து தற்செயலாக ஒரு சோலையை காண்கிறார். அசோகவனத்தை காண்கிறார். ஊர் தேடு படலம். உறையும் ஒழியாமல் யாண்ட எனும் உளனாய் தன் உள்ளுறையும் ஒருவனை போல் எம்மருங்கும் புல்வுறையும் மானத்தை உற நோக்கி புறம்பேர்வா வேர்வா
மலர்ச்சோலை மலர்ச்சோலை அயலுன்று கண்ணுற்றான் கண்ணுற்றான் மலர்ச்சோலை கண்ணுற்றான். இதனை அடுத்து காட்சி படலத்தில் அனுமான் சீதையை அசோகவனத்தில் கண்டு மகிழ்கிறார். வேடினது அன்று அரண் யானும் வேகலேன் தேடினல் கண்டனல் தேவியேனா ஆடினல் பாடினல் ஆண்டும் ஏண்டும் பாய்ந்து ஓடினல் உலாவினன் உவகை தேனுண்டா. சீதாதேவியிடம் கனையாழியை கொடுத்து தன் பேர் உருவை காட்டுதல் உருக்காட்டு படலத்தில் சுட்டினல் நின்றனல் தொழுத கையினல் விட்டு உயர்த்தோளினன் விசும்பின் மேற்கு உயர் எட்டரும் நெடுமுகடு எய்தி நீளுமேல் முட்டும் என்று உருவோடும் வளைந்த மூர்த்தியார் சீதாதேவி சூடாமணியை அனுமாரிடம் கொடுப்பது சீதையின் கூந்தல் கருமேகத்திற்கும் அந்த சூடாமணி நவகிரகங்களின் அரசனான சூரியனைப் போல ஒளி வீசுகிறது என்றும் கூறுகிறார். கௌரி மனோஹரி ராகத்தில் கூந்தல் மென்மழை கொள்முகில் மேல் எழு கோளில் வேந்தன் நன்னது கொள்முகில் மேல் எழு கோளில் வேந்தன் நன்னது மெல்லியல் தன் திருமேனி சேர்ந்தது அந்தம் இல் சேவகன் சேவடியன காந்துகின்றது காட்டினள் மாருதி கண்டான் காட்டினள் மாருதி கண்டான். அடுத்தது அசோகவனத்தை துவம்சம் செய்கிறார் ஆஞ்சநேயர் மோகனம் ராகத்தில். அங்கிருக்கும் மரங்கள் எல்லாம் முறிந்து போயின கருகி போயின என்று கூறுகிறார். முடிந்தன பிளந்தன முறிந்தன நெறிந்த மடிந்தன பொடிந்தன மறிந்தன முறிந்த முடிந்தன பிளந்தன முறிந்தன நெறிந்த
மடிந்தன பொடிந்தன மறிந்தன முறிந்த இடிந்தன தகர்ந்தன எரிந்தன கரிந்த ஒழிந்தன ஒசிந்தன உதிர்ந்தன பிரிந்த இடிந்தன தகர்ந்தன எரிந்தன தரிந்த ஒழிந்தன ஒசிந்தன உதிர்ந்தன பிரிந்த இதனை அடுத்து கிங்கரர்களை வதைக்கிறார், சம்புமாலியை வதைக்கிறார், அதன் பின் பஞ்ச சேனாதிபதிகளையும் வதைக்கிறார். ராவணனின் மகனான அககுமாரனை வதைக்கும் பொழுது மண்டோதரி அழுது புலம்புகிறாள். அந்த பாடல் வாசந்தி ராகத்தில். கயல் மகள் கண்ணினை கழுழி கான்றுக புயல் மகள் புரிகுழல் பொடியளாவுற அயல் மகன் 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 அடியில் வீழ்ந்தனள் மயல் மகள் வரிரலைத்து அலறி மாழ்கினாள் வயிரலைத்து அலறி மாழ்கினாள். இதனைத் தொடர்ந்து பாசப்படலம், அதில் இந்திரஜித் எய்த பிரம்மாஸ்திரத்தால் அனுமன் கட்டுண்டது போல் இருக்கிறார். அதன் பின் பிணி வீட்டு படலம், அதனை அவிழ்த்து பின் அனுமானின் வாலில் தீ வைக்கிறார்கள். இதனை கொண்டு அவர் இலங்கையை எரியூட்டுகிறார். இலங்கை எரியூட்டு படலம். ராவணனின் அரண்மனை பற்றி எரியும் பாடலை ரேவதி ராகத்தில் பார்க்கலாம். நீரை வற்றிடப் பருகே மானிடு நிலம் தடவி தாருவை சுட்டு மலைகளை தழல் செய்து தனிமாமேருவை பற்றி எரிகின்ற கால வெங்கணல் போல் ஊரை முற்றுவித்து ராவணல் மனை புக்கது உயர்த்தே ராவணல் மனை புக்கது உயர்த்தே இலங்கையை எரியூட்டிவிட்டு பின் ராமரின் திருவடிக்கே வந்து கண்டேன் சீதை என்று கூறுகிறார். கண்டனன் கற்பினு கணியை கண்களால் தென்திரையாலை கடல் இலங்கை தென்னகர் கண்டனன் கற்பினு கணியை கண்களால் தென்திரையாலை கடல் இலங்கை தென்னகர்
அண்டநாயகாயினி துருத்தி ஐயமும் பண்டுள துயரும் என்று அனுமல் பண்ணுவான். அண்டநாயகாயினி துருத்தி ஐயமும் பண்டுள துயரும் என்று அனுமல் பண்ணுவார். இத்துடன் சுந்தரகாண்டம் நிறைவடைகிறது. இறுதியாக யுத்த காண்டத்தில் ராவணன் வதம் முடிந்த பிறகு ராவணனின் பெருமை பற்றி அவன் மும்முகங்கள் அவனுடைய முகங்கள் எல்லாம் மும்மடங்கு பொலிந்தன என்று கூறுகிறார் சாவேரி ராகத்தில். வெம்மடங்கள் வெகுண்டனய சினமடங்க மனம் மடங்க வினயம் வேய தெம்மடங்க பொருதடக்கை செயலடங்க மையல்லடங்க ஆற்றல் தேய தம்மடங்க முனிவரையும் தலையடங்க நிலையடங்க சாய்த்த நாளில் மும்மடங்கு பொலிந்தன மும்மடங்கு பொலிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்களம்மா முகங்களம்மா. ராமரும் சீதையும் மறுபடி அயோத்திக்கு வந்து அவர்களுடைய பட்டாபிஷேகம் நடக்கிறது. இந்த வாய்ப்பினை நல்கிய மாணவர் கம்பர் கழகத்திற்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாளேந்த பரதன் வெண்குடை கவிழ்க்க இருவரும் கவரி பற்ற நிறை சரி குழலி வாங்க வெண்ணையூர் சடையல் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌளி வசிட்டனே புனைந்தான் மௌளி வசிட்டனே புனைந்தான் மௌளி. எல்லோருக்கும் காலை வணக்கம். மாணவர்களை கொஞ்சம் பொறுமையாக சத்தம் இல்லாமல் இருக்கணும்பா. உங்களுக்கு இந்த பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் இப்போ அடுத்தது வந்து பாட போகிறது உங்களை எல்லாருக்கும் உங்களோட மனசை தொடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தொடக்க விழா இந்த 2 பாட்டு பாடுவாங்க. அது நல்லா ரசித்து கேளுங்க. தேங்க்யூ. மாணவர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த அரங்கங்களில் நடக்கக்கூடிய பாடல்கள் நிகழ்ச்சிகள்லேருந்து ஒரு 2 கேள்வி கேட்போம் ஒவ்வொரு அரங்கம் முடிஞ்சோடனே. அதுக்கு சரியாக பதில் சொல்கிற பிள்ளைங்களுக்கு மேடையில் ஏற்றி பரிசு கொடுப்போம். எனவே உங்களுடைய வேலை என்னென்னா நல்லா ஆர்வமாக கேட்கணும். 2 வீட்டுக்கு போகும்போது ஒரு 3 விஷயமாவது கம்மன்லேருந்து எல்லோரும் கற்றுக்கிட்டு போகணும். கற்றுக்கிட்டு போவீங்களா? எல்லோரும் நல்ல பிள்ளைங்க தானே? ஆர்வமாக கேட்பீங்கள்ல? எல்லாருக்கும் தமிழ் பிடிக்குமா பிடிக்காதா? சத்தம் கேட்கலையே. ஆகவே எல்லாரும் நல்லா கவனமாக கேட்டிங்கன்னா அரங்கம் இப்போ அக்கா பாடினாங்கள்ல, அதுலேருந்து 3 கேள்வி கேட்க போகிறோம். பதில் சொல்கிற 3 பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன பரிசுகள் மேடையில் பெரியவங்க கையால் கொடுப்போம். ஆக எல்லோரும் எப்படி கேட்கணும்? ஆர்வமாக கேட்கணும். இதிலிருந்து ஒரு 3 விஷயத்தை கற்றுக்கிட்டு இன்றைக்கி வீட்டுக்கு போய்
உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் மாணவர் கம்மன் விழாவுக்கு போனேன், கம்மன் இப்படிலாம் சொல்லியிருக்காரு, இதை நம்மெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? எல்லாம் ரொம்ப அருமையான தமிழ் பிள்ளைங்க இல்லையா? எல்லாரும் உங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்ப்பீங்க இல்லையா? நீங்கள் இப்போ எந்த பள்ளி ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்களோ அந்த பள்ளிக்கு நாங்கள் பாராட்டு கடிதம் அனுப்புவோம். சரியா? அதனால் எல்லா பிள்ளைங்களும் சமத்தா அரங்கத்தை கவனித்து பொறுமையாக கேட்டு, உங்களுக்கு வெளியில் போயிட்டு வர மாதிரி இருந்தால் 2 பேர் 3 பேராக மட்டும் பக்கவாட்டு வழியாக போய் அரங்கத்துக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும். தருவீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். இத்தனை நேரம் முழு கம்பராமாயணத்தையே இசை வடிவில் நமக்கு ஸ்ரீரஞ்சனி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துடலாமா? நாங்களாம் 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு கம்மனுடைய முழு காப்பியத்தை ஏதோ ஒரு மூலையிலிருந்து தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சோம். உங்களுக்கு ஒரே நாளில் ஒரே மணி நேரத்தில் அது முழுக்க நமக்கு அதனுடைய சாராம்சத்தை எடுத்து கொடுத்த ஸ்ரீரஞ்சனி அவர்களுக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் தகும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆக தொடர்ந்து இன்னும் 2 பாடல்கள் நமக்காக அவர்கள் பாடுவார்கள். அதை தொடர்ந்து கேள்விகள் கேட்கப்படும். எனவே எல்லாரும் கவனமாக கவனிப்பீங்க. சரியா? நன்றி. அனுமனை அனுதினம் நீனை மனமே, அனுமனை அனுதினம் நீனை மனமே, விதி வீணை மறைந்திடும் இது நிஜமே, அனுமனை அனுதினம் நீனை மனமே, விதி வீணை மறைந்திடும் இது நிஜமே, அனுமனை அனுதினம் நீனை மனமே, தினம் தினம் தவறுகள் செய்கின்றோம், தினம் தினம் தவறுகள் செய்கின்றோம், மனம் குணம் மாறிய நடக்கின்றோம், தினம் தினம் தவறுகள் செய்கின்றோம், மனம் குணம் மாறிய நடக்கின்றோம், பணம் பணம் என்றே தவிக்கின்றோம், பணம் பணம் என்றே தவிக்கின்றோம், குணநிதி அனுமனை மறக்கின்றோம், பணம் பணம் என்றே தவிக்கின்றோம், குணநிதி அனுமனை மறக்கின்றோம், அனுமனை அனுதினம் நீனை மனமே, பக்திக்கு முதலிடம் தந்தவன், பக்திக்கு முதலிடம் தந்தவன், சக்திய ராமனை பஜிப்பவன், பக்திக்கு முதலிடம் தந்தவன், சக்திய ராமனை கவர்ந்தவன், பக்தரின் உள்ளத்தில் நிறைந்தவன்,
பக்தரில் உள்ளத்தில் நிறைந்தவள், பக்தியில் திலகமாய் உயர்ந்தவன், பக்தரின் உள்ளத்தில் நிறைந்தவள், பக்தியில் திலகமாய் உயர்ந்தவள், அனுமனை அனுதினம் நினை மனமே. ராம ராமாவென பஜிப்பவள், ராம ராமாயண பஜிப்பவள், ராம சேவையை ரசிப்பவள், ராம ராமாவென பஜிப்பவள், ராம சேவையை ரசிப்பவள், ராம நாமத்தை பூசிப்பவள், ராம பாதத்தில் வசிப்பவள், ராம நாமத்தை பூசிப்பவள், ராம பாதத்தில் வசிப்பவள், அனுமனை அனுதினம் நினை மனமே. விதி வீணை மறைந்திடும் இது நிஜமே, அனுமனை அனுதினம் நினை மனமே, மனமே, மனமே. ராமனை பஜித்தால் நோய்வினை தீரும் வேண் சஞ்சல மகன்றிடுமே, ராமனை பஜித்தால் நோய்வினை தீரும் வேண் சஞ்சலம் மகன்றிடுமே, சீதாராமனை கண்ணால் காண்போம் இன்றே பிறந்த பயன் அடைவோம், ராமனை பஜித்தால் நோய்வினை தீரும் வேண் சஞ்சலம் மகன்றிடுமே, சீதாராமனை கண்ணால் காண்போம் இன்றே பிறந்த பயன் அடைவோம், துன்பமோடின்பும் கலந்தது பிரபஞ்சம், துன்பமோடின்பும் கலந்தது பிரபஞ்சம், வெயிலில்லையே நிழலில் இன்பமும் உண்டோ, வெயிலில்லையே நிழலில் இன்பமும் உண்டோ, துயரில்லையே இளையனை நினைப்பார் உண்டோ, துயரில்லையே ராமனை நினைப்பார் உண்டோ, சோதனை தீயில் புடமிடுவான் இறங்கி தூக்கி எடுத்தானந்தம் அளித்திடுவான், சோதனை தீயில் புடமிடுவான் இறங்கி தூக்கி எடுத்தானந்தம் அளித்திடுவான், ராமநாமாமிருதம் பிணிக்கு திவ்யௌஷதம்
ராமநாமாமிருதம் பிணிக்கு திவ்யௌஷதம் ராம ராம் 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 சீதாராம் ராம் ராம் ராம ராம் 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 சீதாராம் ராம் ராம் என்றே ராமனை பஜித்தால் நோய்வினை தேரும் வேண் சஞ்சலமகன்றிடுமே சீதாராமனை கண்ணால் காண்போம் இன்றே பிறந்த பயல் நடைவோம் என்றே ராமனை பஜித்தால் நோய்வினை தேரும் வீண் சஞ்சலம் அகன்றிடுமே நாடிய பொருள் கை கூடும் நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வேடியல் வழியது ஆக்கும் வேரியம் கமலை நோக்கும் நேடிய அரக்கர் சேனை நேருபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோள்வழி கூறுவோர்க்கே ராமன் தோள்வழி கூறுவோர்க்கே ராம நாமமே துதி மனமே ராம நாமமே துதி மனமே க்ஷேமமுறவே நீ தினமே சீதாராம நாமமே துதி மனமே க்ஷேமமுறவே நீ தினமே சீதாராம நாம மே துதி மனமே பூமியை பொன்னை பூவையறையும் நீ பூமியை பொன்னை பூவையறையும் நீ பூஜித்து பின் புண்ணாகாமலே பூமியை பொன்னை பூவையறையும் நீ பூஜித்து பின் புண்ணாகாமலே சீதாராம நாமமே துதி மனமே க்ஷேமமுறவே நீ தினமே சீதாராம நாம மே துதி மனமே 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 ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு இசையரங்கத்தோடு இவ்வளவு ரம்யமாக இன்றைய காலை பொழுதை மாணவர் கம்பர் விழாவின் தொடக்கத்தை ராமருக்கும் கம்பருக்கும் நம்மை மிக அருகில் அழைத்து சென்றது போன்ற ஒரு எண்ணத்தை ஒரு உணர்வை தோற்றுவித்ததற்காக நம்முடைய ஸ்ரீரஞ்சனி பிரகாஷ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.
ஸ்ரீரஞ்சனி வெங்கடேஸ்வரனாக எங்களுக்கு தெரியும். இப்பொழுது அவர்கள் ஸ்ரீரஞ்சனி பிரகாஷ். அவர்களுடைய கணவரான பிரகாஷ் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் இங்கே வந்து அவர்களை, தங்களுடைய மருமகளை இவ்வளவு அழகாக அவர்கள் அவ்வளவு தூரம் ஆர்வமுடன் ஊக்குவிக்கக்கூடியதற்காக அவர்களுக்கு எங்களுடைய மாணவர் கம்பன் கழகம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுப்பணிக்கு பெண்கள் வருவதில் இருக்கிற சிக்கல் இதுதான். அந்த சிக்கல் என்னென்னு எங்களுக்கு தெரியும். ஆக எங்களுக்கு வந்து ரஞ்சனி இவ்வளோ இப்படி வருவது அப்படிங்கிறது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதே மாதிரி பிளேயிங் த செகண்ட் ஃபிடில் அப்படின்னு சொல்லுவாங்க. மகளை முன்னிறுத்தி கொண்டு தாய் வந்து பின்னாடி அமர்ந்து தம்புரா போடுகிறார்கள் வர்தினி அம்மா அவர்கள். அது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி. நன்றி. சரி, நம்ம வேலைக்கு வருவோமா? இப்போ இவங்க பாடின பாடல்கள்லேருந்து 2 கம்பராமாயண பாடல்கள் யாரால் சொல்ல முடியும்? 3 பேர் சொன்னீங்கன்னா அவங்க இது இசையரங்கத்தில் கம்பராமாயண முழுமையிலிருந்து பல பாடல்களை எடுத்து பாடி காட்டினார்கள். அதிலிருந்து 3 பாடல்களை யாராவது ஒரு 2 வரிகள் சொல்ல முடிஞ்சால் கூட சரி, இல்லை முதல் வரி சொன்னால் கூட சரி. யாரால் சொல்ல முடியும்? முன்னாடி இருக்கக்கூடிய பெரியவர்களை தவிர்த்து மாணவர்கள் யாரால் சொல்ல முடியும்? வாங்க, மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. வா வா, மேடைக்கு வா. ஏன்னா பதிவு போயிட்டுருக்கு. மேடைக்கு வந்தேன்னா பதிவு போகுவா. அலங்களில் தோன்றும் பொய்மை அறவி என பூதம் 5ம் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால். அதுக்கப்புறம் என் இலது ஒரு குரங்கு ஈதி என்று எண்ணலா ஆணியை ஹனுமனை அமைய நோக்குவான் சேன் உயர் பெருமை ஓர் திறந்தது என நான் உறும் உலகு எல்லாம் அளந்த நாயகன் என் திசை மருங்கினும் உலகம் யாவினும் தண்டல்லில் உயிரெல்லாம் தன்னை நோக்கின அண்டம் என்றதன் உரையமரர் யாரையும் கண்டனன் தானும் தன் கமலக் கண்களால். விஸ்வகிரண். விஸ்வகிரண். விஸ்வகிரண் எந்த பள்ளி? ஆல்வின் மெமோரியல். எத்தனாவது வகுப்பு? 5வது. எல்லாரும் ஒரு பலத்த கரவொலி. ராமநாமத்தை துதி மனமே சீதையை காண வாழ்மோ. ராமநாமத்தை துதி மனமே. பேரு? கிருத்திகாஸ்ரீ. கிருத்திகாஸ்ரீ. பேரு? கிருத்திகாஸ்ரீ. பி கிருத்திகாஸ்ரீ. கிருத்திகாஸ்ரீ செயின்ட் மேரிஸ் பள்ளி இல்லையா? செயின்ட் மேரிஸ் எந்த ஊர்மா? செங்கல்பட்டு செயின்ட் மேரிஸ் பள்ளியை சேர்ந்த கிருத்திகாஸ்ரீ. மகிழ்ச்சி. அடுத்த கேள்விகள். வாங்க மேடம், முன்னாடி வந்துடுங்க. அரபிந்தோ மெட்ரிகுலேஷன் பள்ளி முதல்வர் வாங்க. சரி, இப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சது? நடக்கக்கூடிய அரங்கங்களை எல்லாம் நம்ம எப்படி கவனிக்கணும்? சரியாக கவனிச்சிங்கன்னா எல்லாருக்கும் பரிசு உண்டு. சரியா? இன்னும்